வணக்கம். ஏப்ரல் 23ஆம் தேதி தென்காசில தேர்தல். ஆனா இது வெறும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் மட்டும் இல்ல. பல வருஷங்களா தீர்க்கப்படாம இருக்கிற பிரச்சனைகளுக்கு மக்கள் தீர்ப்பு சொல்ல போற நாள் இது. வாங்க, தென்காசி தேர்தல் களத்தோட உண்மையான சவால்கள் என்னன்னு ஆழமா அலசலாம். அரசியல்ல சில வெற்றிகள்லாம் இமயமலை மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா தென்காசியில அது ஒரு போட்டோ ஃபினிஷ் மாதிரி. நூல் இழையில தான் வெற்றி தோல்வியே தீர்மானமாகும். ஏன்னா தென்காசியோட அரசியல் களம் எப்பவுமே அந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கும். இங்க ஒவ்வொரு ஓட்டும் தங்கத்தை விட மதிப்பு வாய்ந்தது. வெறும் 370 ஓட்டு தாங்க. ஆமா, 2021 எலெக்ஷன்ல ஜெயிச்சவருக்கும் தோத்தவருக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் 370 தான். ஒரு தொகுதியோட தலையெழுத்தையே இவ்ளோ கம்மியான வாக்குகள் தீர்மானிக்கும் போது இந்த தடவை போட்டி எவ்ளோ கடுமையா இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இந்த பரபரப்பான போட்டிக்கெல்லாம் பின்னாடி தென்காசி மக்களோட உண்மையான கவலைகள் என்ன, அவங்க தினமும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, இந்த அலசல்ல நாம அதை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். தென்காசி தேர்தலை தீர்மானிக்க போறது 4 பிரச்சனைகள் தாங்க. ஆனா இந்த 4 பிரச்சனைகளும் பல வருஷமா பல பத்தாண்டுகளா இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கு. இவைதான் தென்காசியோட உண்மையான போர்க்களங்கள். முதல்ல செண்பகவல்லி அணை பிரச்சனை. கிட்டத்தட்ட 60 வருஷமா இந்த அணை உடைஞ்சு போய் கிடக்கு. இதனால என்ன ஆச்சு? சுமார் 40,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி இல்லாம காஞ்சி கிடக்கு. இதுக்கு காரணம் இந்த அணை நம்மகிட்ட இல்ல, கேரளா பார்டர்ல இருக்கு. அவங்க இதை சரி பண்ண விட மாட்டேங்கிறாங்க. விவசாயிகளோட கோபம் எரிமலையா வெடிச்சிட்டு இருக்கு. அடுத்து எம்சாண்ட் குவாரி. இது ஒரு பெரிய தலைவலி. கேரளால ஆத்து மணல் அள்ள தடை விதிச்சதும் எல்லாரோடைய கண்ணும் தென்காசி மேல விழுந்துருச்சு. இங்க இருக்கிற மலைகளை நொறுக்கி எம்சாண்ட் எடுக்கிறாங்க. அங்க வெடிக்கிற வெடியில ஊருக்குள்ள இருக்கிற வீடுகள் எல்லாம் விரிசல். ராத்திரி பகலா போற ஆயிரக்கணக்கான லாரியால ரோடே இல்லாம போயிடுச்சு. இது மக்களோட நிம்மதினே கெடுத்துருச்சு. 3வது பிரச்சனை சொத்து வரி. இது நகரத்துல இருக்கிறவங்கள நேரடியா தாக்குன ஒரு விஷயம். திடீர்னு ஒரு நாள் சொத்து வரிய 150% வரைக்கும் ஏத்திட்டாங்க. யோசிச்சு பாருங்க, சின்ன கடை வச்சிருக்கிறவங்க, சாதாரணமா வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமா பாதிக்கப்பட்டாங்க. இது ஆளுங்கட்சிக்கு எதிரா ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. கடைசியா ஒரு அமைதியான ஆனா ஆபத்தான பிரச்சனை, நிலத்தடி நீர். தென்காசில கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தடி நீர் உப்பு தண்ணியா மாறிட்டு வருது. அளவுக்கு அதிகமா தண்ணிய உறிஞ்சுறதாலையும் காடுகளை அழிக்கிறதாலையும் குடிக்கிற தண்ணியே விஷமா மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு கிராமங்கள்ல காசு கொடுத்து தண்ணி வாங்குற நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. சரி, இந்த 4 பிரச்சனைகளுக்கும் மக்கள் யார் மேல பழி போடுறாங்க? அவங்க நினைக்கிறவங்க தான் உண்மையிலே காரணமா? இல்ல, இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. நம்ம பாக்குறது ஒண்ணு, ஆனா அதுக்கு பின்னாடி நடக்கிறது வேற. வாங்க, அந்த உண்மையே இப்ப பார்க்கலாம். செண்பகவல்லி அணை விஷயத்தை எடுத்துக்கலாம். மக்கள் எல்லாரும் நம்ம ஊர் எம்எல்ஏவையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் தான் திட்டுறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? கேரள அரசாங்கம், சுப்ரீம் கோர்ட், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்னு எல்லா இடத்துலயும் கேஸ் போட்டு இந்த வேலையை நடக்க விடாம தடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு எம்எல்ஏவோட பவருக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதே மாதிரி தான் எம்சாண்ட் பிரச்சனையும். இது ஏதோ உள்ளூர் அரசியல்வாதிங்க காசு வாங்கிட்டு பண்ற ஊழல்னு நாம நினைக்கிறோம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்டர் ஸ்டேட் பிசினஸ் இருக்கு. கேரளாவோட ரியல் எஸ்டேட் வளர்ச்சிக்கு தென்காசி விலை கொடுத்துட்டு இருக்கு. இதுல எல்லா கட்சி பெரிய தலைகளுக்கும் பங்கு இருக்கிறதால இது தடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்புறம் சொத்து வரி. இதுக்காக லோக்கல் முனிசிபாலிட்டியையும் கவுன்சிலர்களையும் மக்கள் குறை சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இது சென்னையிலிருந்து வந்த ஒரு ஆர்டர். மாநிலம் முழுக்க அமல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய கொள்கை. இதை மாத்த லோக்கல் தலைவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. சரி, பிரச்சனைகள் இப்படி சிக்கலா இருக்கு. அப்ப மக்கள் என்னதான் கேக்குறாங்க? அவங்களோட உண்மையான கோரிக்கைகள் என்ன? வெற்று வாக்குறுதிகளை விட்டுட்டு மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு இப்ப நாம பார்க்கலாம். இந்த கேள்விக்கான பதில்தான் ஒவ்வொரு வேட்பாளரோட தலையெழுத்தையும் தீர்மானிக்கப் போகுது. மக்களோட குரல் என்ன சொல்லுது? மலை அடிவாரத்துல இருக்கிற விவசாயிகளோட ஒரே கோரிக்கை செண்பகவல்லி அணைய உடனே கட்டணுங்கிறது தான். ஆனா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு சிஎம் லெவல்ல பேச்சுவார்த்தை நடக்கணும், இல்லனா சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போடணும். ஆனா ஹைவே பக்கத்துல இருக்கிறவங்க என்ன கேக்குறாங்க பாருங்க. இந்த எம்சாண்ட் லாரிகளை கட்டுப்படுத்தணும். இது ரொம்பவே சாத்தியமான ஒரு விஷயம். நினைச்சா மாவட்ட கலெக்டரும் போலீஸும் சேர்ந்து ஒரே நாள்ல இதை சரி பண்ண முடியும். தேவை அரசியல் உறுதி மட்டும்தான். சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களோட பிரச்சனை சொத்து வரி. இதை குறைக்க முடியுமான்னா முடியும், ஆனா கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு லோக்கல்ல முடிவெடுக்க முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும். ஆனா இப்ப வர்ற யங் வோட்டர்ஸ் இதெல்லாம் தாண்டி வேற ஒன்னு கேக்குறாங்க. வேலைக்காக நாங்க ஏன் எங்க ஊரை விட்டு சென்னைக்கோ பெங்களூருக்கோ போகணும்? எங்களுக்கு இங்கேயே ஐடி கம்பெனி வேணும், புதுசா தொழில் தொடங்க வசதி செஞ்சு கொடுங்க, உண்மையான பிரைவேட் முதலீடுகளை கொண்டு வாங்கன்னு கேக்குறாங்க.
இப்ப பாருங்க, கோரிக்கைகள் எல்லாம் ரொம்ப லோக்கலா இருக்கு. ஆனா அதுக்கான தீர்வுகள் நேஷனல் லெவல்ல இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பாலத்தை யார் கட்டுவா? இதுதான் இன்னைக்கு தென்காசி மக்கள் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அதனால ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க ஓட்டு போட போகும்போது சும்மா வர்ற வாக்குறுதிகளை நம்பாதீங்க. இந்த பிரச்சனைகளோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேளுங்க. அணை விஷயத்துல மாநிலம் விட்டு மாநிலம் பேச உங்க பிளான் என்னன்னு கேளுங்க. எம்சாண்ட் லாரியை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுப்பீங்கன்னு கேளுங்க. வரியை குறைக்க ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட எப்படி போராடலீங்கன்னு கேளுங்க. யார் வெறும் வாயில வட சுடுறாங்க, யார்கிட்ட உண்மையிலேயே அதிகாரமும் திட்டமும் இருக்குன்னு யோசிச்சு உங்க ஓட்ட போடுங்க. அதுதான் ஒரு புத்திசாலி வாக்காளரோட கடமை.